போட்டிருக்கோம் used to. எப்படி used to, used to. இங்க என்ன போட்டிருக்க for discontinued actions only, for discontinued actions only. அதாவது முற்று பெற்ற செயல்களுக்கு மட்டும்தான் used to யூஸ் பண்ணணும். முற்று பெற்ற செயல்களுக்கு மட்டும்தான் used to யூஸ் பண்ணணும். My uncle used to walk to school daily. My uncle used to walk to school daily. அப்ப என்ன சொன்னா என்னுடைய மாமா பள்ளிக்கு தினமும் நடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. என்னுடைய மாமா பள்ளிக்கு தினமும் நடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. இப்ப இல்ல, ஒரு காலத்துல என்ன ஸ்கூலுக்கு நடந்தே போனாராம் அப்படி சொல்றது. இப்ப அந்த காலத்துல பஸ்லாம் இல்லையா, அந்த காலத்துல பஸ்லாம் கிடையாது. அப்படி சொல்லும்போது my uncle used to walk to school daily. அப்பெல்லாம் எங்க மாமா வந்து என்ன ஸ்கூலுக்கு நடந்தே போவாரா. ரொம்ப தூரம், ஒரு 5 miles 6 miles அப்படின்றது. இப்போ அடுத்து பாருங்க, our father used to spend money needlessly. Our father used to spend money needlessly. needlessly அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். needlessly அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை செலவு செஞ்சாரு. எங்க அப்பா பணத்தை தேவையில்லாம அவசியம் இல்லாம செலவு செஞ்சாரு. அப்படி செய்யாம இருந்திருந்தாருன்னா, அந்த மாதிரி தேவையில்லாம அனாவசிய செலவு செய்யாம இருந்திருந்தாருன்னா நாங்க இப்போ எப்படியோ இருந்திருப்போம். இல்ல, அனாவசிய செலவு செய்யாம இருந்திருந்தாருன்னா நாங்க இப்போ எப்படியோ இருந்திருப்போம். அவர் தேவையில்லாம செலவு செஞ்சதாதான் எப்படி இருக்கும். Our father used to spend money needlessly. எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை செலவு செய்தார் ஒரு காலத்துல. இப்ப காசே கிடையாது செலவு பண்றதுக்கு, ஒரு காலத்துல செலவு செய்தார் used to. அப்போ இந்த used to வார்த்தைலாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன நிகழ்ச்சியை இப்ப சொல்லும் பொழுது used to சொல்லணும். அதான் போட்டிருக்கேன் discontinued actions only. discontinued actions only, முற்று பெற்ற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கேன். கூட பாத்தீங்கன்னா இதுல காலேஜுக்கு போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. லஞ்ச் பாக்ஸ் நிறைய பசங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும். ஏன்னா இப்ப வந்து சாப்பிட்றதே ஃபேஷன் ஆயிடுச்சு. அதாவது செய்யற சாப்பிடுவாங்க. அதுவும் பர்டிகுலரா கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் 2 இட்லி இருப்பாங்க. 2 இட்லி தான் இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸ் இவ்வளவு ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல 2 இட்லி, அதை மட்டும் லஞ்சுக்கு சாப்பிடுவாங்க. அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா கொண்டு வந்தா அசிங்கமா நினைக்கிறாங்க. இப்போ அதை விட்டு I used to avoid. இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள், I used to avoid lunch. அப்படின்னு சொன்னா, நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் சாப்பிட்றத கம்ப்ளீட்டா தவிர்த்துருவேன். I used to avoid lunch when I was in college. நான் காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவேன், ஒதுக்கிடுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ காலேஜ்ல நான் படிச்சு முடிச்சுட்டேன். அப்போ அந்த 3 விஷயம் என்ன நடந்ததோ அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். அந்த செயல் பண்ணி போயிட்டு இப்ப நான் டெய்லி சாப்பிடுறேன். அதை பத்தி இல்லை, அப்பெல்லாம் நான் சாப்பிடல. ஆனா பாஸ்ட் இறந்த காலத்துல அதாவது முற்றுப்பெற்ற நிகழ்ச்சி இப்ப சொல்லும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். My brother used to drop me daily. My brother used to drop me daily. அப்ப என்ன சொன்னா, என்னுடைய பிரதர் டெய்லி என்ன ஸ்கூல்ல விடுவான். என்னுடைய பிரதர் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய பிரதர் டெய்லி கூட்ட வந்து விடுவான். ஆனா இப்ப காலேஜ் படிக்கும்போது அவன்
இப்போ வேலைக்காக வெளியூர் போயிட்டான். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவன் தான் கொண்டு வந்து விடுவான். இப்போ யாரும் இல்லை, நான் பஸ்ல போறேன். இப்போ யாரும் இல்லை, பஸ்ல போறேன். ஸோ ஐ யூஸ் டு பாருங்க. மை பிரதர் யூஸ் டு, ஐ யூஸ் டு. அதாவது இறந்த காலத்துல ஒண்ணு ஒரு செயல் முடிஞ்சு போச்சு, நடந்தது முடிஞ்சு போச்சு. அதை இப்ப சொல்லும் பொழுது டிஸ்கண்டினியூட் ஆக்ஷன். ஆனா வழக்கத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இங்கிலீஷ் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து இப்போ பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. தப்பு. என்ன பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க, தப்பு. அதாவது ஐ யூஸ் டு ஸ்டடி டெய்லி அப்படின்னுவான். அதாவது டெய்லி நான் படிக்கிறேன். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட் டெய்லி, நான் டெய்லி கிரிக்கெட் விளையாடுறேன். அதாவது இப்போ பிரசன்ட் டென்ஸ்க்கே யூஸ் பண்றாங்க. நிகழ்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு செயல் இறந்த காலத்தில் நடந்துட்டு இருந்து அது முடிஞ்சு போச்சுன்னா அது சொல்லும் பொழுது தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க. ஐ யூஸ் டு ஸ்டடி ஒன்லி இந்த நைட் அப்படின்னுவோம். தப்பு. அது நீங்க பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் தான் கரெக்ட். நீங்க சொன்னது பாஸ்ட் டென்ஸ் தான் கரெக்ட். இப்போ சின்ன உதாரணம், இப்போ பாருங்க, நான் வந்து டிகிரி முடிச்சு 1990 நான் முடிச்சேன். உண்மையிலேயே 1990 நான் முடிச்சேன். நான் படிச்சது பார்த்தீங்கன்னா 87 இருந்து 90 வரைக்கும் 3 வருஷம் படித்தேன். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்லலாம்? ஐ யூஸ் டு ஸ்டடி டியூரிங் நைட், அல்லது ஐ யூஸ் டு ஸ்டடி இந்த நைட். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, நான் இரவு வேளைகளில் படித்திருக்கிறேன் அல்லது படித்த பழக்கம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு பையன் இப்ப படிச்சுட்டு இருக்கான், இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். செகண்ட் இயர் படிக்கிற பையன் அவன் நைட்ல படிக்கிறான். அவன் போய் என்ன சொல்லக்கூடாதுன்னா ஐ யூஸ் ஸ்டடி இந்த நைட்னு அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன், 90லேயே முடிச்சிட்டேன். அப்ப நான் சொல்லலாம் ஐ யூஸ் டுன்றது. ஆனா அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்து நிகழ்காலம், இப்ப நான் முடிச்சது இறந்த காலம். பாருங்க, இது தவிர வேற சொல்றதுக்கு இல்லை. என்ன இதோட இந்த ஆக்சிலரி வேர்பை முடியல. இந்த பாடம் முடியல. பட் ஆக்சிலரி வேர்பை லிஸ்ட் ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு எழுதி போட்டேன். என்ன ஷேல் ஷுட் பில் போட்டு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்தாரு. எடுத்து பாருங்க. அதுல ஒன்னே தவிர எல்லாம் முடிச்சிருவேன். அந்த கடைசியா என்னன்னா ஹேவ் டு. அந்த கடைசியா ஒன்று இருக்கும், அது என்னன்னா ஹேவ் டு. அது ஆக்சிலரி வேர்ப்ல சேர்க்காம வளர்ந்து தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சிலரி வேர்ப் லிஸ்ட் இதோட முடியுது. ஓகே, அதோட இந்த கிளாஸும் இதோட முடியுது.